நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. பலிபீடம் சூழ்ந்து இருக்கிற வானதூதர்களின் திரள்களோடு, கெருபுகள் செராஃபின்களோடு, முதன்மை வானதூதர்கள் விண்ணகவாசிகளோடு, முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டவர்களாக, முடியாதவர்கள் நின்று கொண்டு பாடல் குழுவினரோடு சேர்ந்து நாம் அவரை ஆராதனை செய்வோம். இந்த பாடல் வழியாக பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவேயும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நாம் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமாக எங்களை மாற்றுகிற தெய்வமே, நாங்கள் ஆராதனை செய்கிறோம். என்னோடு இரும், எங்களோடு இரும். இருளான வாழ்க்கையில் வெளிச்சமாக எங்களை மாற்றியருளும் என்று ஆராதனை உணர்வோடு பாடி அவரை ஆராதனை செய்வோம். இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானே. வெளிச்சம் நீரே, ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவேயும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே இயேசு, உங்கள் வாழ்க்கையில் இல்லாத அந்த நேரத்தில்
எங்களால் வாழ முடியாது என்று உடைய மகிமையான பிரசன்னத்தை யார் யாரெல்லாம் இந்த மாதம் முழுமைக்கும் என்னோடு நீ தங்கும் இயேசுவே, எங்களோடு நீ தங்கும் இயேசுவே என்று நாம் அவரை அன்போடு வரவேற்கிறோமோ, எல்லாருடைய கதவருகள் என்று இதய கதவை தட்டிக் கொண்டிருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் உங்களோடு வருவதற்கு வாஞ்சையாய் இருக்கிற அவரை அன்போடு வரவேற்போம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. அம்மாவும் நீ அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாழ முடியாது. சேர்ந்து சொல்வோமா? வாழ முடியாது. வாழ முடியாது. இன்று வரும் வரை வாழ முடியாது. வாழ முடியாது. அமர்ந்து கொள்வோம். மூன்றாவது உலக போருக்காக தயாராகி கொண்டிருக்கிறதா நாடுகள் எல்லாம்? இயற்கையினுடைய சீற்றம், நிலச்சரிவு, வயநாடு ஒரு சிலருடைய வாழ்க்கையில், குறிப்பாக இப்பகுதியானது கடவுளுடைய தனிப்பட்ட விதமான இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருந்த இந்த இடம் இன்று அழுகையும் அங்கலாய்ப்புமாய் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாடுகள் மத்தியில், மாநிலங்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது கடந்த மாதத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லவும், அவருடைய இரக்கம் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நாடுகளுக்காகவும் துன்புறும் உறவுகளுக்காகவும் பரிந்து பேசுவதற்காகவும் இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொடுக்குவதற்காகவும் குழுமியிருக்கிறோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் இறை வார்த்தை நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்ன, செய்தி என்ன? தமிழிலே ஒருவரும் ஆங்கிலத்தில் ஒருவரும் இந்த இறை வார்த்தையை வாசிப்பார்கள்.
மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் இறைவார்த்தை 57 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த செய்தியை எந்த ஊரில், எந்த நகரில், எந்த இடத்தில், எந்த நாட்டிலிருந்து இச்செய்தியை கேட்டாலும் நற்கருணை நாதருடைய சமூகம் முன்பாக இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற குழந்தை இயேசுவின் புனித தெரேசா இறை சமூகத்தோடு இணைந்து இவ்வார்த்தையை தியானிக்க உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். மேத்யூ சாப்டர் 13 verse 57, மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 57வது இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். விவிலியம் வைத்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். ஒருவர் மைக்கில் வாசிக்கலாம். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெற்றவர் என்றார். ஆங்கிலத்தில் ஒருவர் மைக்கில் வாசிக்கலாம். Read in English, Matthew chapter 13 verse 57. And so they took offense. And so they took offense at him. He said to them, "The only place where a prophet is not welcome is his hometown and his own family." அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வியாழக்கிழமை பக்தி முயற்சி எங்களுடைய பங்கில் இருக்கிற மிக உயர்ந்த உன்னதமான சொத்துக்கள், திருமணமான 30 வயதிலிருந்து 60 வயது வரையிலும் உள்ள திருமணமான இளம் பெண்கள், லூமினஸ் லேடிஸ் ஆஃப் சென்ட் ட்ரேசா, ஆண்டவருடைய சமூகத்திலும் குடும்பத்திலும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய திருமணமான பெண்கள் இந்த நிகழ்வுக்காக பல முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அதில் சகோதரர் அம்லேஷ் அவர்கள் வழியாக ஒரு இறைவாக்கு கொடுக்கப்பட்டது. ஏறக்குறைய ஒரு 5 நிமிடத்திற்கு மேலே அந்த இறைவாக்கு அப்படியே இருந்துச்சு. யாராவது இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக்கூடாது என்று. செய்தி என்னவென்று சொன்னால், அவருடைய இறைவாக்கு உரைக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்தினுடைய முன் பகுதியானது நல்லா இருக்கு, பின் பகுதியானது அது சிறிது அழிவை சந்தித்திருக்கிறது அல்லது ஒரு டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இங்கே இருக்கிறவங்களில் யாராவது அப்படி ஜெபிக்கிறீங்களா? அல்லது யூடியூப்பில் ஒரு வேளை இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறவர் ஏதாவது செய்தி கொடுத்துருக்குறாங்களா? ஏனென்றால் கடவுள் அதை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னார். நேற்று இதே நேரம் பிரியமானவர்களே, இன்று காலை என்னுடைய செல்ஃபோனுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து நிறைய கால்ஸ், ஒரே நம்பர்லேருந்து நிறைய கால் வந்துச்சு. அதை தொடர்பு கொண்டு பேசின பொழுது ஒரு சகோதரி மேட்டூரிலிருந்து இப்படி சொன்னாங்க. அவங்க பெயர் தீபா. அதில் இந்த யூடியூப் லிங்க் சகோதரர் அன்பு அவர்களுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து நான் பார்த்தேன். என்னால் இந்த நிகழ்வில் நேரடியாக பங்கெடுக்க முடியல, யூடியூப் சேனல் வழியாக நான் பங்கெடுத்தேன். தொடக்கத்தில் என் குழந்தைகள் பயங்கர குறும்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆகவே என்னால் சரிவர பங்கெடுக்க முடியல. ஆகவே நான் டிவியை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனால் எனக்குள்ளாக ஒரு உள் உணர்வு, தொடர்ந்து இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வேண்டும் என்று. ஆகவே மீண்டுமா நான் அதை சுவிட்ச் ஆன் பண்ணேன். அப்பொழுது சகோதரர் வழியாக கேன்சர் பேஷண்ட்டினுடைய காரியங்களை குறித்து ஒரு இறைவாக்கு உரைக்கப்பட்டு கொண்டிருந்தது. நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய வீட்டிற்காக. சகோதரர் அவர்கள், என்னுடைய ஜெபம், நான் மேட்டூரில் இருக்கேன், என்னுடைய இந்த வீடு முன்பகுதி சகோதரர் வழியாக கொடுக்கப்பட்ட இறைவாக்கு போல நன்றாக இருக்கிறது, பின்பகுதி மழையினால் கீழே விழுந்துருச்சு. நான் அந்த வீட்டை குறித்து ஜெபித்து கொண்டிருந்தேன்.
என்று அந்த காரியத்தை குறித்து மர்சி டிவி சேனல்லையும் நான் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். சகோதரர் ராமலேஷ் அவர்கள் என்னோடு இருந்தால் நான் ஜெபிக்க அவரிடத்துல ஃபோன் கொடுத்தேன், ஜெபிச்சாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அவர் உரைத்ததை அவர் நிறைவேற்றுவார், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருப்பீர்கள் என்று அந்த சகோதரிக்கு சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வெளிப்பாடுகளை கடவுளுடைய மனிதர்கள் வழியாக அநேக நேரங்களிலே தன்னுடைய இரக்கம், ஆண்டவருடைய இரக்கம் மட்டும்தான் இதற்கு காரணம். இன்னைக்கு எத்தனையோ இறைவாக்கினர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட எத்தனையோ போலி இறைவாக்கினர்கள் இருந்தார்கள். பெயருக்காக, புகழுக்காக, பதவிக்காக, பணத்திற்காக என்று. ஆகவே அவர்கள் எல்லாம் போலி இறைவாக்கினர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலும் கூட எத்தனையோ நபர்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, யார் யாரெல்லாம் கடவுளோடு உள்ள ஒரு உறவு ஒன்றிப்பில் தொடர்ந்து செயல்படுகிறார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வேலை குழந்தைகளாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், இளம் பெண்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம், சில நேரங்களிலே இதுபோல நபர்கள் வழியாக ஆண்டவருடைய செய்தி நம்ம தொடர்ந்து கொடுத்து தான் இருக்கார். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இறைவாக்கினர் எரேமியாவுக்கு கடவுளுடைய ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அந்த செய்தியிலே மிக அற்புதமான ஒரு காரியத்தை கடவுள் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார். எரேமியா புத்தகம் 26வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. தமிழ் ஆங்கிலம் வாசிப்பதற்கு தயாராருங்க. எரேமியா 26வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 26 verse 5. இறைவார்த்தையை நம்ம விவிலியம் வச்சிருக்கிற எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். இது யூடியூப்பில் இந்த செய்தியை கேட்கக்கூடியவர்களுக்காக வேண்டி மைக்கில் ஒருவர் தமிழில் ஒருவர் ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கலாம். இந்த செய்தி வாசிப்போமா? இறைவாக்கினர் எரேமியா 26வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை வாசிக்கலாம். நீங்கள் செவிசாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களிடையே சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில். ஓகே மீண்டும் ஒரு முறை அந்த இறைவார்த்தையை நம்ம நிறுத்தி நிதானமாக சத்தமாக இருக்கிற எல்லாரும் விவிலியத்தை திறந்து வச்சு கொஞ்சம் சத்தமாக வாசிக்கலாமா தமிழில்? நீங்கள் செவிசாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களானால். ஓகே, இந்த இறைவார்த்தை அப்படியே ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்க கேட்போம். ஜெரேமியா சாப்டர் 26 verse 5. You have not heeded my servants, the prophets whom I have persistently sent to you. If you stubbornly close your ears to them, I will treat this house of mine as I treated the sanctuary of Shiloh, and let all the nations see that Jerusalem is a cursed city. ஓகே, அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த இறை வார்த்தையும் இன்னைக்கு நம்ம வாசித்த மத்தேயு நற்செய்தியில் வாசித்த 13வது அதிகாரம் நம்ம வாசித்த இந்த பகுதியும் அப்படியே ஒரு முறை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார். என்னென்னா, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இங்கே பின்னணி என்ன அப்படின்னா, அவர் சொந்த ஊருக்கு வர்றாரு. அப்படி சொந்த ஊருக்கு வருகின்ற பொழுது அவரை ஒரு இறை மகனாக, ஒரு இறை வாக்கினராக, கடவுளுடைய அந்த அபிஷேகமிக்க நபராக பார்ப்பதற்கு பதிலாக, பிரியமானவர்களே, சொந்த ஊரில் அவரை எப்படி பார்க்குறாங்கன்னா, இவர் யோசேப்புடைய பையன், அன்னை மரியா மாதாவுடைய ஒரு பையன், இவருடைய அப்பா இந்த வேலை தான் செய்கிறாரு. அன்புக்குரியவர்களே, அப்போது அந்த இறைவார்த்தை சொல்கிறது,
இறை மகனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இன்னைக்கு சில குடும்பங்களில் அன்புக்குரியவர்களே, மேபி அது ஈகோ ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். என்னென்னா, ஒருவேளை மனைவி கடவுளுக்குரிய ஒரு நபராக இருக்கிறார் என்று சொன்னால், சில நேரங்களில் கணவன் கூட அந்த மனைவி ஏற்றுக்கொள்ளாத சில குடும்பங்கள்லாம் இன்று உண்டு. கணவன் ஒருவேளை கடவுளுக்குரிய காரியங்கள் அக்கறை கொண்டவராக இருக்கிறான்னா, மனைவி அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு. ஒருவேளை குழந்தை செல்வங்கள் கடவுளுடைய காரியங்கள் ஆர்வமிக்கவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால், பெற்றோர்கள் சில நேரங்களில் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சில பெற்றோர்கள் கூட இருக்கிறாங்க. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இறைவாக்கினரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்குகிறார்கள். இறைவாக்கினர் எரேமியா வழியாக ஒருவேளை ஆசீர்வாதத்தினுடைய ஒரு செய்தியாக இருந்தால் ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்னவோ தெரியல. இறைவாக்கினர் எரேமியா கடவுள் உரைத்த அந்த வார்த்தைகளை, ஏன்னா ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறாரு. இறைவாக்கினர் எரேமியாவுக்கு நீங்கள் வாசிங்கன்னா இன்றைக்கி மிக அழகாக எரேமியா புத்தகம் 26வது அந்த அதிகாரத்தில் 2வது இறை வார்த்தையில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகருக்கும் நீ சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி, அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. இப்போ பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லணும்னு அவர் சொல்கிறாரோ அது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இறைவாக்கினர் எரேமியாவுக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாம் இறைவாக்கினர் எரேமியா சொல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கிற குருக்கள் இறைவாக்கினர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக எழும்புகிறார்கள் என்று சொல்லி இறைவார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். குடும்பங்களில் தொடங்கி நாம் பணி செய்யக்கூடிய இடங்களில் கூட இன்னைக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், கருத்து வேற்றுமைகள் வரலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய அப்பா அம்மாலாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அருமையான வழிகாட்டுதல் என்னென்னா, குழந்தைகிட்டேருந்து நல்ல விஷயம் வந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, தாத்தா பாட்டிகள்கிட்டருந்து நல்ல விஷயம் வந்தால் கூட எடுத்துக்கோங்க, அதை தாண்டி கடவுளுடைய மனிதர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் செவி கொடுத்து கேளுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில் தயக்கம் காட்டுகிறோமா? இன்றைக்கி எத்தனையோ இந்த மாதிரி கடவுளுடைய அபிஷேகம் பெற்ற நபர்களெல்லாம் நம்ம சந்திக்கிறோம். பட் we need instant solution. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது உடனடியாக சரியாயிரும். இறைவாக்கினர்கள் வழியாக, கடவுளுடைய அபிஷேகமிக்க நபர்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை, ஒரு வேளை நற்கரணை முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்கன்னு சொல்லக்கூடிய காரியங்களை, இறை வார்த்தையை வாசிங்கன்னு சொல்லக்கூடிய காரியங்களை, அவர்கள் வழியாக கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை செவி கொடுத்து கேட்கிறோமா? ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுகிறோமா? இன்றைக்கி மிக அழகாக நம்ம ஒரு பாடல் பாடணும். என்னோடய கொயர் மெம்பர்ஸ்ட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தக்கூடிய பாடலை நீங்கள் பாடுங்க. ஆண்டவர் இயேசுக்கிட்ட நம்ம கேட்குறோம், இயேசுவே என் கூட இருங்க, இருளான நேரத்தில் இருங்க, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் இருங்க, அப்பாவை போல் இருங்க, அம்மாவை போல் இருங்க, நீங்கள் தான் வெளிச்சம், நீங்கள் தான் அப்பா, நீங்கள் தான் அம்மா எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுகிறோமா? அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க நம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதா? அவர் சொல்வதை கடைபிடிக்க நாம் முயற்சி எடுக்கிறோமா அவருடைய அருளால்? அப்படி ஒரு வேளை நம்ம இதையெல்லாம் செய்யலைன்னா, பெரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கொள்ள தயங்கினாங்க, அவரை நம்பலை. இழப்பு யாருக்கு? அவர்களுக்கு தான். நம்பிக்கை இல்லாததுனால அநேக அதிசயங்கள் அற்புதங்களை சொந்த ஊரில் அவரால் செய்ய முடியல. ஏனென்றால் அவரை கடவுளுடைய மனிதனாக அவர்கள் பார்க்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு நிறைய நேரங்களில் அன்புக்குரியவர்களே, ஆலயத்துக்கு அப்படியே வருகிறோம், வந்த மாதிரி திரும்பி போயிடுறோம். குரலுக்கு செவி கொடுப்பதில்லை, வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை, வார்த்தையை வாசிப்பதில்லை, வார்த்தையை தியானிப்பதில்லை, அவரை ஏற்றுக்கொள்ள தயக்கப்படுகிறோம், நம்பிக்கை இல்லை, பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், இப்படி பல காரியங்களை ஒரு வேளை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோமா? எதற்காக இறைவாக்கினருக்கு ஆண்டவர் செய்தி கொடுக்குறாருன்னு மிக அழகாக சொல்கிறாரு.
ஒருவேளை அவர்கள் உனக்கு செவி சாய்த்து தீய வழிகளை விட்டு திரும்பலாம். ஆகவே நீ அவர்களுக்கு என்னுடைய செய்தியை சொல்லு. அப்பொழுது நான் அவருடைய தீய செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க இருக்கக்கூடிய தண்டனையை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நான் தண்டனை கொடுக்க மாட்டேன், நான் இரக்கத்தை கொடுக்குறேன். ஒருவேளை நீ இந்த இறை வார்த்தையை சொல்லலைனா, கடவுளுடைய காரியங்களை குறித்து உன் உறவுகளுக்கு அறிவிக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய தீய வழிகளிலிருந்து எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? எப்படி என்னுடைய இரக்கத்தை இவர்கள் அனுபவிக்க முடியும் என்று இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அவரை ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். திருப்பலியில் பங்கெடுத்தோம். அவருடைய உடலை, அவருடைய இரத்தத்தை, அவருடைய மகிமையான பிரசன்னத்தை நம்முடைய உடல் உள்ள ஆன்மாவுக்குள் பெற்றிருக்கிறோம். அவருடைய மகிமையான பிரசன்னத்தின் முன்பாக அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாலும் நம்முடைய தீய வழிகளிலிருந்து நாம் மாறுவதற்கு முயற்சி எடுக்கிறோமா? அவருடைய இரக்கத்தை சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் அனுப்புகின்ற இறை மனிதர்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்விலே அதிசயங்கள், அற்புதங்களை சுவைக்க முடியும். கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தர்மையான ஒரு சில மணித்துளிகள் அமைதியில் நம்ம பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். முதல்ல ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முழுமையாக நாம் ஆர்வத்தோடு இருக்கிறோமா அல்லது தயக்கத்தோடு இருக்கிறோமா? கடவுள் அனுப்பக்கூடிய மனிதர்களை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுறோமா? கருத்து வேற்றுமைகளினால அல்லது நம்முடைய குறுகிய மனப்பான்மையினால், ஒருவேளை அன்னை மரியாவுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வது போல சில நேரங்களில் நமக்கு புரியாத காரியங்களை நம்ம மனதில் வைத்து கொண்டு தியானிக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட அதை கன்சல்ட் பண்ணுறோமா அல்லது மனுஷன்கிட்ட கன்சல்ட் பண்ணுறோமா? கடவுளுடைய குரலை கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிறோமா? குரலுக்கு செவி கொடுக்கிறோமா? அவருடைய அருளாலே அவர் விரும்பாத காரியங்களை, ஆண்டவரே நீங்கள் விரும்பல, இந்த காரியத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோமா? அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கிறோமா? பரிசோதனை செய்து பார்ப்போம்.
நம்முடைய தாய் திருச்சபை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற இந்த ஜெபத்தை ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். முழந்தால் படிடுவோம். என்னை தொடர்ந்து மாண்புயர் கீதம் இறையாசிரி பெற தயாராகும். இந்த ஜெபம் தாய் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மனவுளை ஜெபம். நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய தாத்தா பாட்டிகள் வழியாக அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவின் திரு இருதயமே எங்கள் பேரிலும் எங்களுடைய குடும்பத்தின் பேரிலும் இரக்கமாயிரும். இதுதான் இந்த ஜெபம், எல்லாருக்குமே தெரிஞ்சது. வெள்ளிக்கிழமையில நம்ம ஜெபிக்கிற ஜெபம். சேர்ந்து ஜெபிக்கலாம் ஒரு நிமிடம். இயேசுவின் தூய இருதயமே எங்கள் பேரிலும் எங்கள் குடும்பத்தின் பேரிலும் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, கொஞ்சம் கூட சத்தமா நம்பிக்கையோட, இயேசுவின் தூய இருதயமே, 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 இயேசுவின் தூய இருதயமே. ஆங்கிலத்தில் மிக அழகாக நம்ம சொல்கிறோம், மோஸ்ட் சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், ஹேவ் மர்சி ஆன் அஸ், ஹேவ் மர்சி ஆன் மை ஃபேமிலி அண்ட் ஆல் அவர் ஃபேமிலிஸ் என்று சொல்கிறோம். இவையெல்லாம் தாய் திருச்சபை நம்ம கற்றுக் கொடுத்துற மிக அற்புதமான மனவளை ஜெபங்கள், ஜாக்குலேட்டரி பிரேயர்ஸ். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை நாடி நிற்கின்ற பொழுதெல்லாம் இதுபோல் ஜெபங்களை நம்ம ஓய்வு நேரங்களில் நாம் பயன்படுத்தலாம். இப்பொழுது மாண்புயர் கீதம் பாடி அவர் நமக்கு கொடுக்கிற அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம், பகிர்ந்து கொடுப்போம். வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவுக்கும் புகழ்ச்சியோடு ஏற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கையாகுமாக இருவரிடமாய் வருகிறவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்று பூமி உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகள நினைவை விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம்.
என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களை புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.